ரொம்பவே டேஸ்டியான காராமணி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு 250 கிராம் காராமணி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயம், சால்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 4 to 5 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு தக்காளி 2 பெரிய சைஸ் அரைச்சி ஊற்றிடணும். எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த காராமணி, அதுக்கப்புறம் வாட்டரோடு சேர்த்து அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண வேணும். பாயில் ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கணுன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான காராமணி குழம்பு ரெடி. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.